शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. விசேஷமான தினம் விஜயா என முகூர்த்தம் வரக்கூடிய தசமி திதி. இந்த திதியில நட்சத்திரங்கள் வரும் பொழுது கூடவே வெற்றியும் வருகிறது இந்த மாசத்துல அப்படின்னு இந்த முகூர்த்தமானது விஜயா முகூர்த்தமானது சாயங்காலம் தாரைகள்லாம் உதயமாகும் போது வரக்கூடிய முகூர்த்தம் இது. அந்த முகூர்த்தத்துல நம்ம எப்போதும் வருஷாந்திரமாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம சாட்சிகள் ஒரு புது பாடம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தார். அந்த சம்பிரதாயத்தை அப்படியே தொடர்ற மாதிரி இன்னைக்கு யூஸ்வலா இல்லாம ஒரு புது பாடம் எடுக்கிறது, அதுவும் ஆச்சாரியால் செய்ததான ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். ஆச்சாரியால் பண்ற ஸ்லோகங்கள் எல்லாமே வேதாந்த பரமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஜெனரலா தெரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த முழு வேதாந்தம் தான் இங்க ஸ்லோகமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியார் பிரஸ்தானத்திரயம் எழுதினார். ஈசகேன கட பிரஷ்ன முண்டமாண்டு கேத்தித்திரி ஐத்திரேயம் சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா அப்படின்னு 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினார். இது ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேரு. இது கொஞ்சம் பேருக்கு இது உள்ள வரத்துக்கு அருகதை வேணும் அப்படின்றதுக்காக ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதைக்கும் ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதினார். அதற்கு பிறகு இது ரெண்டும் படிச்ச பிறகு இதுல சில சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகங்கள்லாம் போக்கணும்ன்றதுக்காக நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சூத்திர பாஷ்யத்துக்கும் எழுதினார். இப்படி நமக்கு எதுக்காக இந்த இன்டெலெக்ட் கொடுத்தான், இப்படி இந்த அப்பா அம்மாவுக்கு நம்மள பிறக்க வச்சான் இப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தோமே ஆனால் நமக்கு தெரியும் இதை படிக்கிறதுக்காகத்தான் இதை படிச்சிருக்காரு. ஆச்சாரியாளுடைய பாஷ்யங்களை பிரஸ்தான திரயத்தை படிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய கோல் அப்படின்னு நமக்கு தெரியும். அதற்காக ஆச்சாரியால் சிவாவதாரமாக இருந்து கொண்டு இதை எழுதினார். அது மாத்திரம் இது படிக்கிறதுக்கு உண்டான தகுதியை வரவழைத்துக் கொள்ளணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக சில பிரகரண கிரந்தங்களே எழுதினார். விவேக சூடாமணி, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா போன்றதான அவர் ஆத்மபோதம் தத்துவபோதம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் எழுதினார். அதை தவிர பக்தி பூர்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அம்பாள் மேலேயும் சிவன் மேலேயும் விஷ்ணு மேலேயும் ஸ்தோத்திரங்களை எல்லாம் அருளினார். அப்படி காசியில அவர் ரொம்ப நாள் இருந்ததுனால் அந்த காசின்றது நம்ம ஊர்ல காசிக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கும் இருக்கிற தொடர்பு ரொம்ப நெருக்கமான தொடர்பு. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஆசை என்னன்னா அந்த காலத்துக்கு பாட்டியம்மாக்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தது. ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அந்த காசி கஷேத்திரத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நாள்ல எல்லாரும் காசி கஷேத்திரத்துலதான் போய் ப்ரூவ் பண்ணணும் இவெல்லாம் படிச்சவாளா இல்லையான்ற ஒரு டெஸ்ட் கொடுக்கணும்னாக்க காசிக்கு போய் பண்டிதாலெல்லாம் பார்த்து அங்க போய் பேசினாதான் அவங்க ரெகக்னைஸ்டு பண்டிட் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கமானது நிறைய சன்னியாசிகள் அந்த அவிமுக்த கஷேத்திரம்ன்ற ஒரு ஊருக்கு போகணும்ன்றதுக்காக எல்லா சன்னியாசிகளும் அங்கதான் உட்கார்ந்து வேதாந்த விசாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படி காசி முழுக்க சாஸ்திரம் 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 தான். ஒரு பக்கம் சன்னியாசி மூலமாக ஒரு பக்கம் பண்டிதர்கள் மூலமாக இப்படி இருந்தது. அது எப்படி தெரியறதுன்னா எல்லாருடைய சரித்திரத்தையும் படிச்சா அபய தீட்சிதர் படிச்சா அவர் காசியில தான் இருந்திருக்கார். சரி, அவர் அங்க அபய தீட்சிதர் அங்க போய் குளிச்சுட்டு பார்த்தாருனாக்கா ஒருத்தர் கருப்பு கமலம் போட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அவர் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா, யாருப்பா நீ இங்க பிக்ஷு மாதிரி உட்கார்ந்து இருக்கிய அப்படின்னா, அகம் ஜெகநாதகா அப்படின்னு ஜெகநாத பண்டிதர் அப்பேற்பட்ட கருணாலகரி கங்காலகரி போன்ற அநேக கிரந்தங்களை எழுதினவர் அவர். அவரை அப்பய தீட்சிதர் பார்த்ததாக சொல்றார்கள் அங்க. அதே மாதிரி அங்க பட்டோஜி தீட்சிதர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சித்தாந்த கௌமுதி மாதிரி ஒரு அருமையான ஒரு சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் பாணினி சூத்திரத்துக்கு எழுதினார பட்டோஜி தீட்சிதர், அவரும் அங்கதான் இருந்தார். அவருடைய சிஷ்யர் தான் இங்க நாராயணத்துக்கு எழுதின நாராயண பட்டத்திரி. இப்படி இந்த பரம்பரையெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி மதுசூதன சரஸ்வதி இருந்தாரு, அத்வைத சித்தி எழுதினவர். அவர் என்ன பண்ணாரு, காசிக்கு தர்க்கத்துல தனக்கு இணையாக யாரும் இல்லன்றத ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு ஆசை அவருக்கு.
என்ன அளவுக்கு யார் தர்க்கம் படிக்கும், யாரு தர்க்கம் படிச்சவங்க எல்லாம் இங்க காசியில இருக்காங்களோ அவளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது, என் கூட வாங்க, நான் தயார் பேசுறதுக்கு, வாங்க வாதத்துக்கு வாங்க அப்படின்னு அதுக்காக வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், ஒரு ஆசிரமத்துல தங்கியிருந்தார். இவர் வரான்னு தெரிஞ்சவொடனே அங்க இருக்கிற தர்க்க பண்டிதர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஐயோ மதுசூதன சரஸ்வதி வந்தா நம்ம எங்க கூப்பிடுவாரோன்னு. அதனால டிலே ஆயிடுச்சு. வந்தவுடனே அவர் என்ன பண்ணாரா, அங்க ஒரு ராமானந்தான்னு ஒருத்தர் பாடம் எடுக்கிறார். இவருக்கு வேதாந்தத்துல பரிச்சயம் கிடையாது, அவ்வளோ பக்கத்துல அப்பேற்பட்ட ஒரு நாலேஜ் அவருக்கு. அதை வச்சுட்டு ஒரு சிரிப்பு, என்ன வேதாந்தம் சொல்ல போறது அப்படின்னு அப்படி ஒரு கிண்டலா பொழுது போலையேன்றதுக்காக போய் அந்த ராமானந்தர் லெக்சருக்கு போயிருக்காரு. லெக்சருக்கு போனோடனே அவர் கேட்ட கேள்விகள்லாம் இவர் ரொம்ப ராத்திரி எல்லாம் தூங்க விடாம படுத்திட்டு, என்னடா இப்படி சொல்றது, ஆத்ம ஜானம் இப்படியா, இது இந்த சாஸ்திரமானது காலத்தினால நீங்க கட்டுப்பட முடியாத ஒரு சாஸ்திரம், தேசத்தினால கட்டுப்பட முடியாத ஒரு சாஸ்திரம், வஸ்துவனால கட்டுப்படுத்த முடியாததுதான் நம்மளுடைய சொரூபம், ஆத்மஸ்வரூபமானது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை யாராலும் கடக்க இயலாது அப்படி வேற சொல்றாரு. இந்த ஒரு பிலாசபிய இதுவரைக்கும் யாரும் ஜெயிக்கவும் இல்ல, ஜெயிக்கவும் முடியாது. cannot be negated at any point of time by anybody அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு இவரு. நம்மளால இவ்வளவு தர்க்கம் படிச்சா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல. ஃபியூச்சர்ல என்னுடைய இந்த சாஸ்திரத்தை யாராலும் அடிக்க முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. திருப்பி அடுத்த நாள் காத்தால அவருடைய லெக்சருக்கு போனார். அதுக்கு அடுத்த நாள் போனா 3வது நாள் அவருடைய ஈகோ கம்ப்ளீட்டா போயிடுச்சு. நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம இந்த தர்க்கத்தை படிச்சுட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொன்னோமே. அதுக்கப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே அந்த ஆசிரமத்துல இருந்து அதுக்கப்புறம் அத்வைத சித்தி முதலிய கிரந்தங்கள்லாம் எழுதி ஆச்சாரியார் பாஷ்யங்கள்லாம் எழுதினதெல்லாம் இதெல்லாம் எங்க நடந்ததுன்னா எல்லாம் வாரணாசியில நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கஷேத்திரம் காசி கஷேத்திரம். முதல்ல எதுக்காக கஷேத்திரத்துக்கு யாத்திரை பண்ணணும், அதுவே நமக்கு யாத்திரையினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சூத்த சம்ஹிதா மாதிரி கிரந்தங்கள் புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவன் அருள் வரணும், ஞானத்துல ஈடுபாடு வரணும்னாக்க யாத்திரைக்கு போகணும். யாத்திரைக்கு போகணும், கோவிலுக்கு போகணும். நீங்க விருத்தாச்சலத்துக்கு போனோம், மணிமுத்தாறுல போய் குளிச்சுட்டு விருத்தாச்சலத்துல இருக்கக்கூடிய புராணத்திலேயே வந்திருக்கு இந்த விருத்தாச்சல கோவில், அதை நீங்க கவனிக்கணும். புராண காலத்திலேயே விருத்தாச்சலத்துல போய் அங்க இருக்கிற பிராமணாளுக்கு நீங்க கொடுக்கணும், தானங்கள்லாம் கொடுத்தாதான் உங்களுக்கு பழைய பாபங்கள்லாம் புது புண்ணியமானது வரும். அது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்பதான் வரும் உங்களுக்கு, சாஸ்திரங்களுக்குள்ள அப்பதான் பிரவேசிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. 3 கோவில் தான் அங்க சொல்லியிருக்கு சூத சம்ஹிதையில. ஒன்னு காலாஸ்திரி, ஒன்னு சிதம்பரம், ஒன்னு இதுதான் கோவில்னாக்க இது 3 தான் அப்ப இருந்தது. இது எல்லாமே புராண காலத்து கோவில்கள். அதனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கஷேத்திரத்தோட சம்பந்தப்பட்டுதான் யாத்திரைகள். இப்படி யாத்திரைகள் போறதுனால என்ன பாபங்கள் போகிறது, புண்ணியங்கள் கிடைக்கிறது அப்படின்றது மட்டும் இல்ல, நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது, மனசு கொஞ்சம் விருத்தியாகிறது. இங்கேயே சாஸ்திரம் சம்பிரதாயம் குறுகின மனசோட இருந்துட்டாங்க. இங்கே இருந்தவர்கள் கிராமத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி பலவிதமான கஷேத்திரங்கள் போகும்போது பலவிதமான மக்களை பார்க்கறாங்க, பலவிதமான வழிபாடுகள், பலவிதமான தெய்வ ஆராதனைகள்லாம் பார்க்கும்பொழுது அவளுடைய மனசானது பெரிய அகாமடேஷன் ஒண்ணு வருது. எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம், இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? கர்மம் எதயம் ஆத்மான்ற ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய நதியெல்லாம் அம்பாளாகவே போற்றக்கூடிய நதிகளா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கஷேத்திரம் சிவக்ஷேத்திரமாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய கஷேத்திரங்களுக்கு போறதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய நதிகள்ல போய் ஸ்நானம் பண்றதுனாலையும் ஒரு புது அனுபவமும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் இவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றத கண்கூடா பாக்குறோம். அதனாலதான் எல்லாரும் யாத்திரைக்கு போறதுக்கு ஆசைப்பட்ட. பாட்டிமா கூட என்ன ஆசைன்னா ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு. அந்த பூஜா ஒண்ணு எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள 4-5 அடுக்க வச்சுட்டு அரிசியை எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. இங்கேருந்து போய் அங்க போய் சேர்றதுக்கே ஆகும். அங்க போய் சேர்ந்து அந்த விஸ்வநாதனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வருது அப்படின்றத வச்சுட்டு ஒரு இது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவெல்லாம் ராமேஸ்வரம் வருது அப்படின்னா தீர்த்த யாத்திரைன்னா நார்த்ல இருக்கிறவனுக்கு ராமேஸ்வரம் தான் தீர்த்த யாத்திரை. நீங்க நேபாள் போயிருந்தா நீ எந்த ஊருன்னு கேட்டா சென்னைன்னு சொன்னா அவனுக்கு புரியவே இல்லை. சென்னை, மெட்ராஸ்,
இந்தியால எங்க இருக்கு, பாம்பே பக்கத்துல இருக்கியா, டெல்லி பக்கத்துல இருக்கான்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க சொன்னா ராமேஸ்வரம் அப்படின்னா, அவர் ராமேஸ்வரமா, நீ வா உடனே லாட்ஜில உனக்கு இடம் என்ன இல்லன்னு சொன்ன இடத்துல ராமேஸ்வரம்னா அந்த அளவுக்கு அவளுக்கு எங்க நேபாளல இருக்கிறவளுக்கு ராமேஸ்வரம், நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு காசி. இப்படி இருந்த காசி, இப்படி இருக்கக்கூடிய அந்த காசி பத்தி இப்ப பார்க்க போறோம். இதுல என்ன விசேஷம்னா, இவர் ஆச்சாரியார் காசியினுடைய மகிமையை சொல்றேன்னு சொன்னாரே தவிர அவர் எப்படி அர்த்தம் பண்ணிவிட்டார் அந்த காசினா, நம்ம இது வரைக்கும் பேசின காசின்னாக்க ஒரு ஊரு இப்படின்னு அர்த்தம் பண்ணார். அவர் என்ன அர்த்தம் பண்ணார், காசினா முதல்ல அர்த்தம் என்னன்னு பாருங்க, பிரகாசம் அப்படின்ற அர்த்தம். காசம்னாக்கா என்ன அர்த்தம், ஒளி அப்படின்ற பிரகாசம். காசின்னா என்ன, ஒளிர்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு பேரு காசி அப்படின்னு, ஒளிர்கின்ற பிரதேசம் அப்படின்னு எடுத்துட்டார். அங்க எப்படி இருக்குன்னாங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கும் ஒளிர்கிறது. அங்க விஸ்வேஸ்வரனுடைய, காசி விஸ்வநாதனுடைய ஒளியானது எங்கும் பரவி இருக்கக்கூடிய கஷேத்திரமாக இருக்கு. அதுக்கு துணையா அம்பாளாக இருக்கக்கூடிய, சக்தியாக இருக்கக்கூடிய கங்கையினுடைய பிரவாகமானது அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காட்டெல்லாம் என்ன அப்படின்னாக்க, இந்த எங்கும் பிரகாசிக்கக்கூடியதான இந்த காசியானது தான் என்னுடைய உடல் இல்லையா. எனக்கு தேவையானது என்ன, ஞானம். அந்த ஞான கங்கை தான் அங்க கங்கையா இருக்கு. அந்த ஞான கங்கைக்கு போகணும்னாக்க நேர போய் தண்ணியில குளிக்க முடியுமா, குளிக்க முடியும். அதுக்கு ஒரு படித்துறை வேணும். அது என்ன படித்துறை அப்படின்னாக்கா, மணிகர்ணிகா படித்துறை அப்படின்னு இருக்கு. இந்த மணிகர்ணிகான்ற படித்துறையின் வழியாக போனோம்னா அந்த கங்கையை அடையலாம், கங்கையை குளிக்கலாம், பாவத்தை போக்கிக் கொள்ளலாம். அப்படின்னா இந்த மணிகர்ணிகான்றது ஒரு மீடியமா இருக்கு. காசி கஷேத்திரத்துல நான் இருக்கேன், எனக்கு ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா எப்படி ஞானத்துக்கு போறது அப்படின்னாக்க, இந்த மணிகர்ணிகா மூலமாக போனோம். அப்ப மணிகர்ணிகான்னா என்ன அப்படின்னா, என்னுடைய விஞ்ஞானமய கோஷம் தான் மணிகர்ணிகா. இப்படி என்னுடைய விஞ்ஞானமய கோஷத்துல இந்த வேதாந்தங்களை கேட்டு எனக்கு அந்த ஆத்ம ஞானம் வர வேண்டும். இப்படி வரக்கூடிய கஷேத்திரமாக இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய சரீரம் தான் காசி கஷேத்திரம். மணிகர்ணிகா காட், மணிகர்ணிகா காட்ன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது விஞ்ஞானமய கோஷம். நமக்கு வர வேண்டியது என்ன, அந்த மணிகர்ணிகா மூலமாக நீங்க போய் இறங்கினாதானே கங்கையில போய் ஸ்நானம் பண்ண முடியும். அந்த கங்கை தான் ஞான பிரவாகம். இப்படி ஞானத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய படித்துறையாக எழுதுவது நம்மளுடைய மனம் அப்படின்னு வச்சுட்டு இந்த காசி பஞ்சகத்தை ஆரம்பிக்கிறார். மனோ நிவத்தி பரமோபசாந்தி சாதீர்த்தவரியா மணிகர்ணிகாச்ச ஞான பிரவாஹா விமலாதி கங்கா சாகாஷிகாஹம் நிஜபோதரூபா. மனோ நிவத்தி பரம உபசாந்தி சா தீர்த்தவர்யா மணிகர்ணிகாச்ச ஞான பிரவாஹா விமல ஆதி கங்கா சாகாஷிகா அகம் நிஜபோதரூபா. இந்த காட்சியானது எப்படி இருக்குன்னாக்க, வருண் அசி அப்படின்னு ரெண்டு நதிகளும் சேர்ந்து அந்த காசி பிரவாகத்துல போய் சேரக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு, கங்கை எங்கிருந்தோ வந்துட்டு இருக்கு, அதுல அந்த வருணனும் அசியும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதேசத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிளேஸுக்கு வாரணாசி அப்படின்னு பேரு. வருணனும் அசியும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு பேர் அங்க பனாரஸ் அப்படின்னு பேரு. இந்த வாரணாசின்றதுதான் வாரணாசின்னு ஆகி பனாரஸ் அப்படின்னு ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க பனாரசின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரு அபிமுக்த ஸ்தலம் அப்படின்னு பேரு. பனாரஸ்ன்னு பேரு, காசின்னு பேரு, வாரணாசின்னு பேரு, அபிமுக்த கஷேத்திரம். இந்த அபிமுக்த கஷேத்திரத்தை பத்தி உபனிஷத்தெல்லாம், ஜாவால உபனிஷத்தெல்லாம் அபிமுக்த கஷேத்திரத்தை பத்தி பேசுறது. அந்த வருணன் அப்படின்றது நம்மளுடைய ஒரு பூர்வம், அசின்றது இன்னொரு பூர்வம். இது ரெண்டும் சேர்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையெல்லாம் பிரம்ம ஞானமானது வெளிப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுதான் அபிமுக்த ஸ்தலம் அப்படின்னு பேரு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அபிமுக்த ஸ்தலம் அப்படின்னாக்க எதுனாக்க, இந்த புருவத்தினுடைய இந்த புருவத்தினுடைய என்ன சிக்னிபிகன்ஸ்னா, சமணமும் மனனும் இதாவது ரெண்டு இதழாக ஆக்யா சக்கரம் அப்படின்னு ஸ்ரீ வித்யால யோகத்திலாம் சொல்றோம் இல்லையா. அந்த ஆக்யா சக்கரத்துல இருக்கக்கூடிய ரெண்டு தாமரையானது, ரெண்டு இதழ்கள் என்னன்னா குருவும் சிஷ்யனும். இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குருவானவர் என்ன பண்றார், இந்த சிஷ்யனுக்கு வேதாந்தத்தை கத்துக் கொடுக்கிறார். வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்ததோட சிரவணம் பண்றதோட
மனனம் பண்றதுக்கும் அவர் கூடவே வந்து எப்படி மனனம் பண்றதுன்றதையும் சொல்லிட்டார். நீங்க ஆத்மா தான் எல்லாம், அதை எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றது, நீங்க படிச்சதெல்லாம் எப்படி நினைச்சு பாக்குறது அப்படின்றது வரைக்கும் குரு வரார். இதற்கு பிறகு நிதித்தியாசனம் இருக்க, சிரவணமும் மனனமும் குருவனுடைய தயவோட நம்ம பண்ணி போடுறோம். ஆனா நிதித்தியாசனம் யாரோ அவன் தான் பண்ணி ஆகணும் இல்லையா? அது ஒருத்தர் வேதாந்த கிளாஸுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அவர் பையன் என்ன பண்ணலாம், அவ அப்பாவை வாசல் வரைக்கும் கார்ல கொண்டு வந்து விடலாம், அதுக்கப்புறம் லிப்ட்ல கையை பிடிச்சி ஐசன் வந்து விடலாம் இல்லையா? அழகா காதுல இயர்போனையே வச்சிடலாம், எல்லாம் பண்ணணும். ஆனா கேட்கறது யாரு? அவர் தானே கேட்கணும். அது பையன் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி உங்களுடைய சொரூபத்தை அறிவதற்கு உங்களுடைய முயற்சியும் குருவனுடைய முயற்சியும் சேர்ந்து வருது. அது எல்லாம் போயிட்டு, ஆனா அதுக்கப்புறம் நீங்க தான் அந்த மருந்தை குடிக்கணும். அது வந்து குரு குடிக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல குருவானவர் போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த சகசிராரத்துல இந்த ஞானமானது நிதித்தியாசனத்தின் மூலமாக இவனுக்கு அது ஸ்புரிக்கிறது. நானே பிரம்மம் எனக்கூடிய அதை நீங்களா பிரம்மமா இருக்கிறதுக்கு தீஸ் ஆர் ஆல் த சான்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. சிரவணம் பண்ணியாச்சு, உபனிஷத் கேட்டாச்சு, மனனம் பண்ணியாச்சு, உபனிஷத்துல சொன்னதெல்லாம் நினைச்சு கன்வின்ஸும் ஆயாச்சு. இப்ப என்ன ஒண்ணு பாக்கி, முழுங்கிறது ஒண்ணுதான் பாக்கி. இது வரைக்கும் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நானே அந்த பிரம்மன் அவாவா நினைக்கிறது தான் வேலை இல்லையா? அதுதான் அந்த கங்கை இல்லையா? இந்த இடத்தை நினைவுபடுத்தக்கூடியது. அந்த இடத்துல ஞானம், அந்த விஸ்வநாதரை பாக்குறது அவாவா உடைய விஷயம். இப்படியாக வரக்கூடியதுதான் இந்த ஞானம் அப்படின்னு சொல்ற. இப்படி சொல்லி மனோ நிவృత్తిஹி பரமோப இந்த ஸ்லோகமானது 11 லெட்டர்ஸ். ஒரு லைன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பாதத்திலையும் 11. இது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இந்திர வஜ்ரா உபேந்திர வஜ்ரா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதினா இவ்வளவு தீர்க்கம் இருக்கணும், இவ்வளவு ஹசம் இருக்கணும், இவ்வளவு தீர்க்கம் இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல பாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ஸ்லோகமானது எழுதப்பட வேண்டும். சும்மா நம்மளே இருக்கிற நமக்கு தெரிஞ்ச சான்ஸ்கிரிட்ட வச்சு எல்லாம் ஒரு லெட்டர் போட்டெல்லாம் எழுத முடியாது. அப்படி இருக்கு. அதுல அந்த அலங்கார சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா, உபேந்திர வஜ்யால முதல் 2த்துல லகுவா வரும், இந்திர வஜ்ரால லகுவா வரும், உபேந்திர வஜ்ரால குருவா வரும். இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மாறி மாறி வருது, சா அப்படின்னு வருது, 3 தீர்க்கம் வருது ஆரம்பிக்கும் போது, ஒரு ஹ்ரஸ்வம் வருது. இப்படி வந்ததுன்னா இது இந்திர வஜ்ரா மாதிரியும் இருக்கு, உபேந்திர வஜ்ரா மாதிரியும் இருக்கு. ஆனா அதுவும் இல்ல இதுவும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு உபஜாதி சந்தஸ்ன்னு பேர். இதுக்கு உபஜாதி சந்தஸ்ல எழுதினா. இது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. இந்த அலங்கார சாஸ்திரத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸ்லோகம் எழுதுறாரு, ஆச்சாரியால் எழுதுறாருன்னா இதெல்லாம் பார்த்து எழுத வேண்டியிருக்கு. இந்த ஹ்ரஸ்வம் தீர்க்கம் எல்லாம் பார்த்து எழுதணும். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை போட்டு அப்படி ஃபிட் பண்ண முடியாது நீங்க இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இது உபஜாதி சந்தஸ்ல எழுதினது. அதனாலதான் அவன் முதல்ல உபஜாதி சந்தகான்னு போட்டிருக்கான். இது உபஜாதி சந்தஸ்ல நமக்கு சாதாரணமா தெரிந்து கொள்ள வேண்டியது 11 அக்ஷரங்கள் கொண்டதான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு அர்த்தம். மனோ நிவృత్తిஹி அப்படின்னாரு. மனசானது அடங்க வேண்டும். நிவృత్తిஹி அப்படின்னாக்கா மனசாந்தி. இந்த மனசமானது எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துல போய் விவகாரத்துல எல்லாம் போய் கலகத்துல போய் மாட்டிடுறோம். இந்த மனசு வந்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு நியூஸை கேட்போம், அது பார்ப்போம், கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோருக்கு போகும், இப்படி போனோம்னா அப்படி அசோசியேஷன் ஆஃப் தாட் அங்க போயிடும். இந்த காரணம் இதிலிருந்து அதை முதல்ல இழுக்கணும். அந்த மனசை எந்த பர்பஸுக்காக நம்ம பண்றோம் அப்படின்றதை ஞாபகம் வச்சுட்டு நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பேருக்கு மனோ நிவృత్తిஹி அப்படின்னாக்கா மனசாந்திஹி, அலையாதபடிக்கு அதை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். பண்ணோம். அப்புறம் பரமோபசாந்திஹி, ரொம்ப பெருசா இந்த மன நிறைவுன்றது போதும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும். மன நிறைவு இல்லையா? மன நிம்மதி, மன நிறைவு. இந்த மன நிறைவும் மனோ நிவృత్తిயும் இருந்துட்டே ஆனால் அப்படின்னா என்ன, அந்த கரண சுத்தி இருந்துட்டே ஆனால், அந்த கரண நைஷ்டல்யம் இருந்து, அந்த கரண சுத்தி மனோ நிவృత్తి, அந்த கரண நைஷ்டல்யம் பரம உபசாந்தி, இப்படி இருந்துட்டே ஆனால் நாம கேட்கக்கூடிய தத்துவமசி எனக்கூடிய வேத வாக்கியமானது நமக்கு ஸ்புரிக்கும். அது நிதித்தியாசனமாக அதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நானே பிரம்மம் அப்படின்னு தானா நமக்கே தெரியற மாதிரி ஆகிவிடும். அதற்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த கரண சுத்தி, அந்த கரண நைஷ்டல்யம். இது எங்க நடக்கிறது? நம்ம டீச்சிங்கும் விஞ்ஞானமய கோஷத்துல தான் கேட்கிறோம், சிரவணமும் விஞ்ஞானமய கோஷத்துல தான் நம்ம பண்றோம்.
ஆகையினால இந்த விஞ்ஞானமய கோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டோமே ஆனால் அதற்கப்புறம் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்துல நம்ம தூங்கும் போது கூட அந்த ஆனந்தம் வருகிறது. ஆனா நமக்கு அந்த நாலேஜே இல்ல. அதனால அது இல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கும் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம ஜானம் வரணுமையானால் மனோநிவர்த்தியும் பரம உபாசாந்தியும் இருக்க வேண்டும் இல்லையா? இதுதான் மணிகர்ணிகா, வேற ஒண்ணும் இல்ல. அங்க மணிகர்ணிகாவை பார்த்தா நீங்க நினைக்க வேண்டியது, இந்த மணிகர்ணிகா காட்டுன்றது என்னன்னா மனோநிவர்த்திகி மன உபசாந்திகி, மன நிம்மதியும் அலைப்பாகையாத இருக்கக்கூடிய மனசு இருக்கு இல்லையா? இதுதான். இது எப்படி, எதுக்காக இத மணிகர்ணிகாவோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, கங்கைக்கு போகணும், நான் இங்க இருக்கேன், கங்கையில போய் நேர போய் குளிக்க முடியாது. நேரம் போனா ஒரு படித்துறையில தான் போகணும். அது கங்கை பிரவாகமா ஓடிட்டு இருக்கு, அங்க போய் எப்படி குளிக்கிறது? அதனால என்ன பண்ணிருப்பாங்க, அந்த படித்துறையில நம்ம எல்லாம் குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு எல்லாம் பிரம்ம ஞானம் வரணும்ன்றதுக்காக வேதாந்தம்னு ஒரு சாஸ்திரத்தை வச்சு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியனை வச்சு அதன் மூலமாகத்தானே இந்த நானே பிரம்மன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிப்படலாம். அத மாதிரி ஒரு சேனல் வேணும் நமக்கு, அதுலதான் போய் இறங்கணும். இப்படி இருக்கக்கூடிய படித்துறை தான் அந்த மணிகர்ணிகா அப்படின்ற ஒரு மணிகர்ணிகா. நிறைய காட் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஹரிச்சந்திரா காட் அப்படின்னு இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். அங்க நல்ல அகோரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பான். அங்க எல்லாம் டெய்லி பிணங்கள்லாம் எரிக்கப்படும். அங்க பிணங்கள் எரிஞ்சு அந்த சாம்பலானது அங்க போகும். கோயிலுக்கு போனோம் பகவானுக்கு டெய்லி அங்க யாராவது ஒரு சாம்பலானது வரும். அந்த சாம்பல்ல தான் அங்க சிவனுக்கு அங்க அபிஷேகமானது நடக்கும் சாம்பல்ல. இப்படி இருக்கக்கூடியது ஹரிச்சந்திரா காட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹனுமான் காட். இந்த ஹனுமான் காட் நமக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், சவுத்துல இருக்கவங்களுக்குலாம். ஏன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கதான் இருக்கும். அங்கதான் இந்த சாஸ்திரிகள் எல்லாம் இருக்காங்க. இந்த கர்மா பண்றதெல்லாம் அங்கதான். நீங்க கங்கா ஸ்நானம் பண்றது அதெல்லாம் அந்த ஹனுமான் காட்ல தான். அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அஸ்வமேத தசாஸ்வமேத காட் அப்படின்னு அந்த இடத்துல, அந்த காலத்துல வால்மீகி இது தசரதர் காலத்தை 10 அஸ்வமேதம் அந்த இடத்துல பண்ணாராம் அவரு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து வருந்தாலும் அது வழியா இறங்கி நீங்க போகலாம். கர்மா வழியாவும் நீங்க போகலாம் இல்லையா? பிராரப்தத்தின் வழியாகவும் ஞானத்துக்கு வரலாம், மணிகர்ணிகா வழியாகவும் வரலாம். இந்த மணிகர்ணிகான்றது என்னது, விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கக்கூடியதான ஒரு காட்டு. அந்த இடத்துல என்ன மனோநிவர்த்தி பரம உபசாந்தியானது ஏற்பட்டதே ஆனால் இந்த மணிகர்ணிகாவோட அதை கம்பேர் பண்ணலாம். இப்படி இது இருந்ததே ஆனால் அடுத்தது நீங்க நேர குளிக்க போக வேண்டியதுதான். அப்படின்னா அந்த கங்கைக்கு போய் குளிக்கலாம். அந்த கங்கையானது என்ன, அது ஏதோ தீர்த்தம் நினைக்காதீங்க, அதுதான் ஞானம், ஆத்ம ஞானம் தான் அது. ஞான பிரவாகா விமல ஆதிகங்கா, விமலாதிகங்கா, விமல ஆதிகங்கா. ஆதிகங்கான்றது முதல்ல வந்த நாலேஜ். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னு சொன்ன அந்த பிரம்ம ஞானமானது ஆதிகங்கா, அதுதான் ஆதிகங்கா. அது என்ன, ஞான பிரவாகம் அப்படின்னா இட்ஸ் a flow of knowledge, pure knowledge. பியூர் நாலேஜ் என்ன அர்த்தம், ஆத்ம ஞானம், சுத்த ஆத்ம ஞானம், நித்திய முத்த சுத்த சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் வேண்டும் என்றால் என்ன, அந்த ஞான பிரவாகத்துடன் நீங்க போக வேண்டாம். அதுதான் ஆதிகங்கா. இந்த கங்காயை எதுக்கோட கம்பேர் பண்றார், இதுதான் ஆதிகங்கா எனக்கூடியது. உங்களுடைய ஓன் அவேர்னஸ், சுத்த ஞான பிரவாகமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தி, அந்த ஆத்மசக்தி தான் அங்க கங்கா. இந்த கங்கையை நீங்க புரிந்து கொண்டா அப்ப எதை வைத்துக் கொண்டு புரிந்து கொண்டீர்கள், இந்த உடம்பை வைத்துக் கொண்டு, இந்த விஞ்ஞானமயத்தை வைத்துக் கொண்டுதான் இதை புரிந்து கொள்ளலாம். ஆகையினால இந்த உடலோட விஞ்ஞானமய கோஷத்தோட இருக்கக்கூடிய அந்த நான் தான் அந்த காஷிகா, நான் எனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கு பேரு காஷிகா இல்லையா, காஷி கஷேத்திரம் அப்படின்ற. அந்த காஷி எனக்கூடிய கஷேத்திரம் எதுன்னு நினைச்சீங்க, இங்க இருந்து அங்க போய் வாரணாசிக்கு ட்ரெயின்ல போய், அது இல்ல காஷி. என்னுடைய எந்த நான் வேக்கரா இருந்தேனா, எந்த நான் ட்ரீமரா இருந்தேனா, எந்த நான் ஸ்லீப்பரா இருந்தேனோ அந்த மூணுத்தையும் எனக்கு தெரியுற காரணத்தினால நான் வேப்பராகவும் இருக்க முடியாது, ஸ்லீப்பராகவும் இருக்க முடியாது, ட்ரீமராகவும். ஏன் இந்த மூணு தான் எனக்கு தெரியுது. நான் முடிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியுது, நான் தூங்கினேன்னு எனக்கு தெரியுது, நான் கனவு கண்டேன்னு தெரியுது. இந்த மூணு வேலையும் பாக்குறால இந்த மூணுத்தை தவிர வேற ஒரு சாட்சியா தானே இருப்பார். இந்த மூணுத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய இருக்க, அதுதான் உண்மையான நிஜ போத ரூபா, அதுதான் உண்மையான அறிவு இல்லையா. அந்த ரூபமாக இருக்கக்கூடியது யாரு, அதுதான் நான் தான் அந்த காஷிகா அப்படின்னு சொல்லிட்டார்.
காஷி காஷின்னாக்க எந்த இடத்துல இந்த ஞானமானது ஏற்படுகிறதோ, எந்த ஹிருதயத்துல இந்த ஞானமானது பரமாத்மாவானது இருக்கிறாரோ அந்த பிளேஸுக்கு பேர் தான் காஷி அப்படின்னு. சாகாட்சிகா அகம் நிஜபோத ரூபா, உண்மையான சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய, கான்சியஸ்னஸ் ஆக இருக்கக்கூடிய அதுதான் காஷி இல்லையா? அப்படின்னா என்ன? இப்ப நான் லோகத்துல விவகாரத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகம் மஹ்யம் இதெல்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் நிஜ போத ரூபம். அந்த ஆத்ம சைத்தன்யமாக இருக்கக்கூடிய பேர் தான் காஷிகா. அந்த காஷிகாவை வைத்து இப்ப சொல்ல போகக்கூடிய 5 ஸ்லோகம் தான் காஷிகா பஞ்சகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகம் பாருங்க, அதே விருத்தத்திலே எழுதிருக்காரு. யஸ்யாமிதம் கல்பிதம் இந்திரஜாலம் சராச்சரம் பாதி மனோவிலாசம் சச்சித் சுகைகா பரமாத்ம ரூபா சாகாஷிகாஹம் நிஜபோத ரூபா. யஸ்யாம் இதம் கல்பிதம் இந்திரஜாலம், மொத்த வேதாந்தமும் வந்துட்டா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா, இதான வேதாந்தத்தினுடைய சாரம். அது சொல்லிட்டாரு ஒரே ஸ்லோகத்துல, வேற லாங்குவேஜ்ல. யஸ்யாம் இதம், எதிலிருந்து இதம் இது இது என்று நான் பார்க்கிறேனோ இல்லையா? இதம் அப்படின்னாக்க ஜன்மாத்யஸ்ய, ஜன்மாத்யஸ்ய யஸ்யன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதம் சப்தத்தினுடைய சஷ்டி தான் யஸ்ய. அப்படின்னா இதம், இந்த உலகத்துக்கு காரணம் எது அப்படின்னா பிரம்மன் தான் காரணம். ஜன்மாத்யஸ்ய யதஹா, பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யான்னு சொன்னார். சொன்ன உடனே பிரம்மனா என்னன்னு சொல்லணுமே, அதுக்கு என்ன சொன்னார் அவர்? பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன சொன்னார்? யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயம் அபிசம்பிசந்தீதி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்ம அப்படின்னு. அதான் பிரம்ம. எதிலிருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதில் இந்த உலகமானது எதனால் தாங்கப்படுகிறதோ, எதில் போய் இதெல்லாம் லயமாகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னா. இதிலிருந்து பிரம்மத்தில இருந்தா எல்லாம் வந்தது, இந்த உலகமானது வந்தது. எப்படிப்பட்ட உலகம் இது? இது என்று நான் காத்தால தூங்கி எழுந்தோடனே பார்த்தேனே உலகம், அந்த உலகம். யஸ்யாம் இதம் கல்பிதம், இது கல்பிதமான ஒரு ஜெகத்து. இது எப்படி இருக்குன்னா இந்திரஜாலம் இல்லையா, பொய்யான ஒரு தோட்டமானது. அப்படின்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொன்னா இல்லன்னு நம்ம சொல்லவே இல்லை, இருக்கு, அனுபவிக்கிறோம். ஆனா அது உண்மை ஆராய்ந்தோமே ஆனால் அதுல உண்மை இல்லை. இருக்கு, அனுபவிக்கிறோம், அதுவும் உண்மைதான். ஆனா ஆராய்ந்தோம்னா அது நிக்கல, ஆகையினால அது பொய்யன்னு சொல்றான். ஆனால் இல்லன்னு சொல்லவே இல்லை, ஜெகத் இல்லன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் நம்ம மாயாவாதிகள்லாம் இல்லன்னு சொல்றோம் நினைச்சு நம்ம இல்லன்னு சொல்லல, இருக்கிறோம். ஆனா அது கல்பிதம், அவ்வளவுதான். இருக்கிறது, அனுபவிக்கிறது எல்லாம் இருக்கு. ஆனா அது கல்பிதமாக தோற்றமாகத்தான் இருக்கே தவிர உண்மையாக இல்லை. அது எப்படி இருக்குன்னா இந்திரஜாலன் மாதிரி பார்க்கும்போது நன்னாதான் பார்த்தோம் நம்ம இல்லையா? ஒரு கயிறை வச்சா அந்த கயிறை அப்படி மேல போச்சு, ஆச்சாரியார் கொடுக்கிற திருஷ்டாந்தம் இது. அந்த கயிறை அப்படி வச்சிருந்தா எடுத்துன்னு வந்து போட்டான். அதுக்கப்புறம் என்னமோ அப்படி பண்ணா அந்த கயிறை அப்படி வந்து அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த மந்திரவாதி மேல ஏறான். இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். ஆனா எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் பார்த்து கை தட்டினோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? குறுகிய காலத்துக்கு அது உண்மை மாதிரி தோணுது. அவனே பர்மனண்டா அதை பண்ணிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த உலகமும் ஏதோ ஒரு 100 வருஷம் குறுகிய காலத்தில் நம்ம பார்க்கறதுக்கு ஏதுவாக இந்த உலகமானது இருக்கே தவிர ஆராய்ந்தோமே ஆனால் இந்த உலகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்திரஜாலம் அது மாத்திரம் இல்ல, இந்த யஸ்யா யாரிடம் இருந்து இந்த உலகம் வந்ததோ, இந்திரஜாலமாக இந்த உலகமானது அது எப்படி இருக்கு பாருங்க. சராச்சரம் பாதி, அது அசைவதாகவும் அசைவது இல்லாததாகவும் காணுகிறது. எத்தனை பொருள்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல? அசைகிற பொருள்கள், நாய், மனுஷங்க எல்லாம் அசைகிற பொருள்கள் எல்லாம் பாக்கிறோம். அசையாததாக இருக்கக்கூடிய மலை என்ன இதெல்லாமும் பாக்கிறோம். அசையக்கூடிய அலைகள் எல்லாம் பாக்கிறோம். அசையாத கடலையும் பாக்கிறோம். இப்படி உலகம் முழுக்க அசையும் பொருள்கள், அசையா பொருள்களுடைய கூட்டு தான் இருக்கு. இப்படி சராச்சரம் பாதி அப்படின்னா இந்த உலகத்தினுடைய லட்சணம் சரமாகவும் சிலது இருக்கிறது, அச்சரமாகவும் சிலது இருக்கிறது. சிலதெல்லாம் சைத்தன்யத்துடன் கூடியதாக இருக்கிறது, சிலதெல்லாம் அச்சேதனத்துடன் ஜடமாக இருக்கு. நமக்கு ஒன்னும் சொல்லவே முடியல, இப்படிதான் சொல்ல முடியல இல்லையா? அது ஒரு கண்ணுக்குட்டியானது பால் குடிக்கிறதுக்கு வந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு பால் சுரக்கிறது. இது எப்படி இது இல்லையா? எங்கெந்தோ எதிர்க்க வந்து தன்னுடைய குழந்தைய பார்த்தா இந்த அம்மாவுக்கு எப்படி பால் சுரக்கிறது புரிய மாட்டேன். இந்த சரத்துல வருதா அச்சரத்துல வருதான்னு ஒன்னும் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. சாணியில இருந்து விருச்சிகம் வருது. அப்படி ஜடமான சேர்ந்த நம்ம என்ன சொல்றோம், சார் அப்பாவும்
சேத்தனமா இருக்கணும், அம்மாவும் சேத்தனமா. இவர்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவர்களுடைய பிறக்க போற குழந்தை சேத்தனமா பிறக்கும். சேத்தனத்துக்கு தான் சார் ஒரு குழப்பம் வரும்னு சொல்றான். அப்படி இல்லையே, இல்ல அக்னியானது அச்சேதனமான பொருள் தான். ஆனா அது உடாம பிரகாசிக்கிறது, உடாம சுடுறது பிரகாசிக்கிறது, இந்த சேத்தனத்தன்மை அதுக்கு இருக்கு. ஜடாத்மிகா அப்படின்னு கேவல சைத்தன்ய ரூபமாகவும் இருக்கு, ஜடாத்மிகாவாகவும் மும்பாடு இருக்கா. இது நம்மளால சொல்ல முடியல. விருச்சிகமானது எப்படி உண்டாருதுன்னா, தேள் எப்படி உண்டாருதுன்னாக்க சாணியில இருந்து உண்டாதான். சாணியானது ஜடம், அது மாடு போட்டது. அதுல இருந்து எப்படி ஒரு விருச்சிகமானது வரும்? நமக்கு ஒண்ணு புரியல. நம்மளுடைய லாஜிக் என்ன, சேத்தனமான அப்பா அம்மாவுக்கு தான் குழந்தை, சேத்தனம் எங்க இருக்காங்க? ஜடத்துல இருந்து ஒரு இது வருது, ஆச்சரியமா இருக்கு. அது கொக்கு பறக்கிறதாம். கொக்கு லைனா பறக்கும் போது அந்த மின்னல் வருமா, அந்த மின்னல் எந்த கொக்கு மேல பண்ணா அந்த கொக்கு தான் கர்ப்பமாகுமா அப்படின்னு அதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லி யாரு போய் பார்த்தா பாமதிக்காரர் சொல்றாரு, என்ன கர்ப்பாதயா அப்படின்ற, இந்த பலாக்கா கர்ப்பாதயா, இந்த கொக்குகளுக்கெல்லாம் இப்படிதான் வருதான். இது எப்படி வருது? ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு சொல்ல முடியல. ஜடமான பிரபஞ்சமானது எது, சைத்தன்யமான பிரபஞ்சம் ஏன் தண்ணியானது ஜடமா இருந்து கீழே தான் ஓடுறது, மேல ஏன் போக மாட்டேங்கிறது? அதுக்கு பதில் தெரியல. சோ அதுக்கும் ஒரு நியமமானது இருக்கு. ஆகையினால நம்ம இது ஜடம் என்றோ இது சைத்தன்யம் என்றோ இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அது மாத்திரம் சராச்சரம் பாதி மனோவிலாசம். இந்த உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா மனோவிலாசம், எல்லாம் நம்ம மனசனுடைய கல்பனை தான். நம்ம மனசுல இப்ப இங்க இருக்கேன்னு வச்சுங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் வெளியில இருக்கீங்க இல்லையா? ஆக இந்த ரூமனோட பார்த்தோன்னா நாம எல்லாருமா சேர்ந்து உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் பாருங்க, எந்த ஆங்கிள் நம்ம சொல்றோம். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டா பவன்ஸ்ல உள்ள இருக்கேன் அப்படின்றீங்க. எனக்கு பார்த்தோன்னா நான் பவன்ஸ்ல நான் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு உள்ள தெரியலையே, நீங்க எல்லாம் வெளியில தானே இருக்கீங்க இல்லையா? ஒரு ஆங்கிள் பார்த்தா வெளியில தெரிகிறோம், இன்னொரு ஆங்கிள் வெளியில இருக்கவாளை பார்த்தான்னா அவ எங்க இருக்கான்னா உள்ள கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்காங்கன்ற, உள்ள இருக்காங்கன்ற. இந்த உள்ள வெளியேன்றதெல்லாம் எப்படி கன்ஃபியூஷனான விஷயங்கள் பாருங்க. எந்தெந்த ஆங்கிள் பேசுறோமோ அந்த ஆங்கிள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறிக்கொண்டே இருக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் இல்லையா? உள்ளுக்குள்ளன்னு எனக்குள்ள இருக்கக்கூடியது விஷயம் வேறையா இருக்கு. எல்லாம் இப்படி நாம பார்க்கக்கூடிய சராச்சரமான பொருள்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் சிலது அந்தரமா இருக்கு, சிலதெல்லாம் பாஷ்யமா இருக்கு. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரே பதில் வேதாந்தத்துலதான் பதில் கிடைக்கும் உங்களுக்கு. உள்ளேயும் இருக்கிறீர்கள், வெளியில. இதெல்லாம் மனசனுடைய ஒரு விலாசம், உங்களுடைய கல்பனை தான் இல்லையா? இது அப்படியே எடுத்துன்னு போய் சிருஷ்டிவாதத்துல என்ன சொல்ற, சிருஷ்டி திருஷ்டிவாதம். நீங்க கண்ணை திறந்தாதான் இந்த உலகம் இருக்கு, நீங்க கண்ணை மூடினா உலகம் இல்ல. அப்ப நீங்க எப்படி கல்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா, என்னமோ இவ்வளவு பேர் இருக்கா மாதிரியும் எல்லாரையும் நான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, உங்க அதுல டெய்லி சமைக்கிறது, உங்க அதுல டெய்லி சாப்பிடுறீங்க, இப்படி எல்லாம் நம்ம எல்லாம் அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது உண்மையே இல்ல. இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது இத அப்படின்னா, நீங்க கனவுல 100 யானை பாத்தீங்க இல்லையா? 100 யானை பாத்தீங்க. அந்த ட்ரீமர் ஆனவன் அந்த 100 யானையை பார்த்தான். அதுவும் உண்மைதானே? ட்ரீம்ல 100 யானை. அந்த யானைக்கெல்லாம் அப்பா அம்மா உண்டா? அது எப்போ கர்ப்பத்துல இருந்து வந்தது? எப்படி இதெல்லாம் ஒன்னா விளையாடிட்டு இதெல்லாம் எப்படி அவனுடைய கணக்குல வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சிரிப்பா இருக்கு இல்லையா? அது எப்படி சார் வரும்? இது ஏதோ ஒரு ஃப்ளூக்லன்னா இல்ல, ட்ரீமருக்கு அது உண்மை. அவனுக்கு அது கண்டினியூட்டி. அவன் அது குழந்தையில இருந்து பாத்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாது ட்ரீமருக்கு. நம்மளுடைய வேக்கரனுடைய நாலேஜ் ட்ரீமருக்கு நாட் அப்ளிகபிள். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆள் பாரு நான் தண்ணின்னு அலையறேன், பக்கத்துல தண்ணி வச்சுன்னு தூங்குறான், ஒரு பிரயோஜனமே இல்ல. இவன் அவனை பொறுத்த வரைக்கும் வேக்கரை பார்த்தா அவனுக்கு சிரிப்பா இருக்கு இல்லையா? அன்பிட் ஃபெலோ அப்படின்றான். அந்த கல்பனை மனோவிலாசம் தான் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க பௌத்தன் என்ன சொல்றான், இது எல்லாமே மனக்கல்பிதம் தான். நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குன்னாக்க, ஒரு தீபம் ஏத்துறீங்க, அந்த தீபத்துல ஏத்தினீங்கன்னா முதல்ல ஒரு பிளேம் தான் நீங்க ஏத்தினீங்க. அந்த பிளேம் இப்ப என்ன ஆகுது, அது பாட்டுக்கு 2.5 மணி நேரம் எரியுது. நவராத்திரிக்கு எல்லா ராத்திரியும் ஜம்முன்னு எரிய விட்டோம். 2 மணி நேரம் எத்தனை ஜுவாலை வந்தது பாத்தீங்களா? ஒவ்வொரு ஜுவாலை செத்து போய் இன்னொரு ஜுவாலை. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டினியூஸா 2 மணி நேரம் எரியுது சார். எங்க எரிஞ்சது கண்டினியூஸா? எத்தனை பேர்? அதே மாதிரிதான் ஜீவாத்மாக்கள்லாம் அத்தனை பேர் இருந்தாலும், இவ்வளவு பேர் இருந்தாலும்
இது எல்லாம் ஒரு கண்டினியூட்டி மாதிரி தெரியறதே தவிர இதெல்லாம் மனோவிலாசம் தான். உலகமே நம்ம பாக்குறதெல்லாம் மனோவிலாசம் தான் சொல்லிட்டான் பௌத்தன். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. மனோகல்பித்தம் தான் இந்த உலகத்தில் இருக்க வேக்கிங் ஸ்டேட் ஜெகத்து என்று சொல்றதெல்லாம் மனோவிலாசம். உண்மையிலேயே நீங்க கண்ணை திறந்ததுனால இதெல்லாம் வந்தது. நீங்க டக்குன்னு இவ்வளவு அசியம் பண்ணிட்டீங்க. இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு ஒய்ஃப் இருக்கு, அவருக்கு குடும்பம் இருக்கு, அவர் டெய்லி சாப்பிடுறார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மைண்ட்ல தான் நினைக்கிறதே தவிர ஆத்மாவுக்கு எந்த பேதமும் இல்லைன்னு நமக்கு சாஸ்திரமானது சொல்லித்தது. திருஷ்டி சிருஷ்டி, இந்த சிருஷ்டியே நீங்கள் பார்த்ததுனாலதான் வந்தது. நீங்க கண்ண மூடின்னு தூங்கிட்டீங்கன்னா இந்த உலகம் எதுவுமே கிடையாது. ஆம்பளையான்னு தெரியாது, பொம்பளையான்னு தெரியாது இல்லையா, பணக்காரனான்னு தெரியாது, ஏழையான்னு தெரியாது. எல்லாரும் தூக்கத்துல எப்படி சொல்றாங்க, கட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒன்னும் தெரியல, என்ன நடக்கிறதுன்னு தெரியாத மாதிரி தூங்குறாங்க. இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுடைய மனசு காத்தால வந்துட்டுதுன்னா அது ஏதோ வேலை செய்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ராத்திரி ஆச்சுன்னா இந்த மனசு போயிடுச்சுன்னாக்கா ஒண்ணுமே தெரியல. சோ எல்லாமே இந்த உலகத்தை நீங்க பாக்குறதே மனசை வைத்துக் கொண்டுதான் பாக்குறீங்க. மனோவிலாசம் தான் இந்த உலகமானது. ஆகையினால இந்த உலகமே மனோவிலாசம் தான், உலகம்னு ஒண்ணு கிடையாது என்று அர்த்தம். ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், நான் ஒண்ணுதான் சத்தியம். நான் பார்க்கக்கூடிய இந்த உலகம், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவத்துக்கு இருக்கு, ஆனா ஆராய்ந்தோமே ஆனால் உண்மை இல்லை, அவ்வளவுதான் அந்த விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், எக்ஸ்பீரியன்சிங். ஆனா இஃப் யூ என்கொயர் இன் இட், அது பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பொய் தானே. நமக்கு பாருங்க, 4 நாள் டூருக்கு போறான், 2 நிமிஷத்துல அந்த 4 நாள் முடிஞ்சு போகுது. இதே சில சமயத்துல இவனுக்கு பிடிக்காத நம்ம தயானந்தா சொல்ற, இவனை கொண்டு போய் அடக்கல், நல்ல எரியிற அடக்கல் மேல, தோசைக்கல் மேல உட்கார வச்சீங்கன்னா அவனுக்கு 1 செகண்ட்ன்றது எவ்வளவு 4-5 வருஷம் அனுபவிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால எல்லாம் மனோவிலாசம் தான் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே. இந்த மனோவிலாசம் தான் சராச்சரம் இந்திரஜாலம் இவ பாதி பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா அப்படின்னு. சரி சார், அப்படின்னா அந்த சைத்தன்யம் உள்ள இருக்கக்கூடியது, அது எப்படிதான் சார் புரிந்து கொள்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்க சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சத்தாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கு. சத்துனாக்கா என்ன அர்த்தம், திரிகால அபாத்தியம் சத்து. சத்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தியமா இருக்கணும். சத்தியம்னா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். உண்மைன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுதான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்லாம் கிடையாது. காலத்தினால அதை கட்டுப்படுத்த முடியாதது எதுவோ அதுதான் சத்து. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் ஒரு காலத்துக்குள்ள இருக்கு இல்லையா. நான் இந்த எங்க வீடு இன்னைக்கு இருக்கு, ஒரு 500 வருஷம் பொறுத்து இருக்குமா கேரண்டி. நமக்கு முன்னோர்கள்லாம் வாழ்ந்த இல்லங்கள்லாம் என்ன ஆச்சு, கிராமத்துல எங்கேயோ போய் ஊரே போயிடுச்சு, நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம் இல்லையா. எல்லாம் போறது. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி இந்த உடலானது உண்மையாக இருக்க முடியும், இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. இது சத்து ஸ்வரூபமாக இருக்கவே முடியாது. சத்துன்னா காலத்தினால பாதிக்க கூடாது, டைம்னால லிமிட் பண்ண முடியாது அந்த சத்தை இல்லையா. சத்து சித் அப்படின்னா என்ன அர்த்தம், சதா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்க வேண்டும், ஜடஸ்வரூபமாக இருக்காது இல்லையா. ஜடமே இல்ல, எல்லாம் என்ன நடக்கிறதுன்றது நம்ம ஆக்டிவா இருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கும். இப்படி சித்து சத்து சித்து, அது மட்டும் இல்ல சுகஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. நமக்கு இங்க ஆனந்த ஸ்வரூபமானது லோக்கல்ல தெரியுது, ஆனா அதெல்லாம் டெம்பரரி இல்லையா. அதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். எல்லாம் துக்கம் மிஸ்ரித்த மூடக்கூடிய இருக்கக்கூடியதுதான் ஜனங்க ஏமாந்துருக்காங்க. பீப்புள் அவளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. பாவம் என்ன சொல்றான், ஜாலியா டூர் போயிட்டு வந்தான் சார்ன்றான். உட்கார வச்சு அவன் உட்கார வச்சுக்கிறது, என்னடா ஜாலி, எங்க போயிட்டு வந்தோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் பண்ணி அங்கே இருந்து ஓடி போய் ஏர்போர்ட்ல போய் காத்திருந்து அங்க போய் எதையோ அவன் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் நின்று போகும்போது டென்ஷன், நம்ம புக் பண்ணி இருக்கிற இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. இப்ப அங்க போய் ஒரு இடத்தை தேடி அங்க போய் இடம் கிடைக்காம ஒரு ஆட்டோவை பிடிச்சு எத்தனை கஷ்டம் பண்ணான். ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் என்ன சொல்றான், சுகமா ஜாலியா. இவன் வேற கேக்குறவன் வேற, ஜாலியா ஊருக்கு போயிட்டு வந்தீங்க போல இருக்க அப்படின்றான். என்ன ஜாலி இருக்கு இல்லையா, எல்லாம் அப்படி தப்பா பேசிட்டு இருக்கான். நம்ம இல்ல எதுவுமே நம்ம பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னாக்கா எல்லாம் போச்சு. என்ன யோசிக்காம அசடா பேசிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் கரெக்ட், கை தட்டிக்கலாம் இல்லையா. ஆகையினால இந்த ஆனந்தமானது உண்மையான ஆனந்தமா இல்லவே இல்லை. உண்மையான ஆனந்தம்னா என்ன அர்த்தம்னா
காலத்தினாலையும் தேசத்தினாலையும் வஸ்துவினாலையும் கட்டுப்படாத ஹாப்பினஸ். அந்த ஆனந்தத்தை தான் யோகிகள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்றான். அதுதான் உண்மையான கங்கா இல்லையா? அதுதான் அந்த காசியில இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடியது அந்த ஆனந்தம் தான். இப்படி சச்சித் சுகைகா பரமாத்ம ரூபா, அதுதான் இவனுடைய உண்மையான சொரூபம். பரமாத்மசம் இன்னர்மோஸ்ட் கான்சியஸ்னாக இருக்கக்கூடியது இல்லையா? அது எப்படி இருக்குன்னா ஏகா, அது ஒன்னதான். சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு எப்படி ஒண்ணு எல்லாருடைய சைத்தன்யத்திலும் இருக்கிறதெல்லாம் ஒரே சைத்தன்யம் தான்பா. ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், ஆத்மா ஒண்ணுதான் சித்து, ஆத்மா ஒண்ணுதான் ஆனந்தம். அதுதான் ஏகமாக இருக்கிறது, அதுதான் அத்விதீயமாக இருக்கிறது, அது ஒண்ணுதான் இருக்கிறது அப்படின்னா. அதை தவிர இரண்டாவது பதார்த்தம் என்பதே கிடையாது உலகத்துல. இருக்கிறது அந்த ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு. சத்து சித்து சுகைகா, அதுதான் பரமாத்மா, அதுதான் உண்மையான இறைவன். எங்க இருக்கான்னு வெளியில நீங்க தேடி மேல தேடினா கிடைக்காது, சைட்ல தேடினா கிடைக்காது. இங்கதான் இருப்பார். இங்க தவிர எங்க தேடினாலும் எந்த ஜென்மாலையும் நீங்க பார்க்க முடியாதவர். அப்படி இருக்கக்கூடிய ஏக ரூபா பரமாத்ம ரூபா, நான் தான் பரமாத்மா என் ரூபமாக இருக்கக்கூடியவர் இருக்க. இதுதான் சார் சாகாஷிகா, இதுதான் அந்த பிரகாசிக்க கூடியதா அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடியது. இதுதான் சார் அந்த காசி, இதுதான் ரெப்ரசன்ட் பண்றது. இந்த காசிகா அகம், நான் தான் அந்த காசி. அது என்ன? அதுதான் நிஜ போத ரூபா, உண்மையான அறிவினுடைய ரூபமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்ம சைத்தன்யம் தான். இந்த ஆத்ம சைத்தன்யத்தை தான் காசி காசி காசின்னு சொல்லி கொண்டிருக்கோம். அந்த காசினாக நீங்க இங்கிருந்து போறது அங்க வருது இல்ல, நான் தான் அந்த காசி அப்படின்ட்டு. காசிகா அகம் நிஜபோத ரூபா, உண்மையான போத ரூபமாக இருக்கு. இதற்கு பிறகு இது பாருங்க, இதுவும் 11 அக்ஷரங்களோட இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆர்டர்ல வருது, லகு குரு அப்படின்னு ஆர்டர்ல வந்து. இதுக்கு இந்திர வஜ்ரா அப்படின்னு ஒரு சந்தஸ். அந்த இந்திர வஜ்ரா சந்தஸ்ல எழுதப்பட்ட ஸ்லோகம். கோஷேஷு பஞ்சசு அதிராஜமானா புத்திர் பவானி பிரதிதேஹ கேஹம் சாட்சி சிவ சர்வகதோந்தராத்மா சாகாஷிகாஹம் நிஜபோத ரூபா. கோஷேஷு பஞ்சசு இல்லையா? வேதாந்தம் கேட்டவாளுக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் இது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி இந்த உலகத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, இந்த பாடியை போய் நானு அப்படின்னு நினைச்சிருக்கேன். நான் என்னன்னு கேட்டேன்னாக்க 78 kgs 82 kgs அப்படின்னு ஸ்தூலமான இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ராசியம் சொல்லுவாரு, போஸ்ட்மேன்காரன் மணியார கொண்டு ராஜகோபால் கைத்துக்கிடுவான். நான் தான் ராஜகோபால், நீ எப்படியா ராஜகோபால்னா அவன் இந்த சரீரத்தை பார்த்து ராஜகோபால் அந்த மடையை எனக்கு துட்டு கொடுத்துட்டு போறான். நான் இந்த சரீரத்தை ராஜகோபால வச்சு துட்டு வாங்குறேன் இல்லையா? இப்படி ஐ ஆம் த பாடி அப்படின்னு சொல்ல. ஐக்கும் பாடிக்கும் சம்பந்தமே இல்ல. ஐ ஆம் எப்படி பாடியோட சேரும்? இது சேராது. இல்ல எனக்கு பசி தாகம் எடுத்தது, ஆனால் என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்றேன். ஐ ஆம் ஹங்கிரி. ஐ எதோடையுமே சேராத. நிஜபோத ரூபமாச்ச, பரமாத்ம ரூபமாச்ச. அது எப்படி ஹங்கிரி, ஹங்கர், தர்ஸ்ட் இதெல்லாம் எதனுடைய தர்மம்? என்னுடைய பிராணனுடைய தர்மம். இந்த பிராணனுடைய தர்மத்தை புரிந்து கொள்ளாம அந்த பிராணனோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த அபிமானம் உள்ள போந்துட்டு ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் போர் பண்ண, இது சரியில்லையே, ஐ இதோட எல்லாம் சேராது, அது பிராணமயத்துக்கு சேர்ந்ததுதான் உள்ள போனேன். மனோமய கோஷம், மனோமய கோஷத்துல போய் ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி. இது எங்க ஐ ஆமுக்கும் அன்ஹாப்பிக்கும் எப்படி வரும்? ஐ ஆமுக்கும் ஹாப்பிக்கும் என்ன தொடர்பு? ஐ ஆம் ஹாப்பியாவது அந்த ஆனந்தத்தோட கொஞ்சம் போனா போறதுன்னு சேர்த்துக்கலாம். ஐ ஆம் ஹாப்பி அன்ஹாப்பின்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா நம்ம பொய்யான வார்த்தைகளை யூஸ் பண்றோம். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் டாக்கிங். என்ன நம்ம பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு, தப்பா பேசிட்டு இருக்கோம். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு. ஹாப்பினஸும் அன்ஹாப்பினஸும் மனோதர்மம். அது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனசு, நீங்க இல்ல இல்லையா? உங்களுடைய the mind which belongs to you, அதுக்கு தான் இந்த ஹாப்பினஸ். அதை எதுக்கு நீங்க உங்ககிட்ட போட்டுட்டீங்கன்னு தெரியலையே. ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்னா. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தாங்கன்னாக்க விஞ்ஞானமய கோஷம். ஐ எம் a மேல், ஐ எம் a பிராமின், ஐ எம் a லாயர்,
ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதெல்லாம் உங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ரொஃபஷன் இல்ல, இதெல்லாம் உங்க புத்தி. நீங்க யார்? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் அந்த லாயர் இன்ஜினியரிங்க்கும் என்ன சம்பந்தம்? உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அது. அந்த நாலேஜ தனியா பிரிச்சு பார்க்காம அதோட போய் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐ எம் எ மேல், ஐ எம் எ ஃபீமேல் அப்படின்னு, ஐ எம் எ பிராமின், ஐ எம் எ சத்திரியன் அப்படின்லாம் சொல்றோம். இதையும் உள்ள போய் ஆராய்ஞ்சது உபனிஷத்து. போனாக்கா ஆனந்தமய கோஷமும் ஒண்ணுமே தெரியாதது ஒரு நல்ல சார், அதுதானே. அதான் ஒண்ணுமே தெரியாது, நல்ல மத்தனம் இல்ல. அதுக்கு மேலேயும் சிலதெல்லாம் இருக்கு. அந்த இல்லாமையானது உங்களுக்கு எப்படி தெரியறது அப்படின்னாக்க, உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஐ டோன்ட் நோ பிரெஞ்சு அப்படின்னு சொல்றோம். தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் பிரெஞ்சுன்னு. தெரியாதுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்ட உடனே ஓஹோன்னு. அப்ப ஆனந்தமய கோஷமும் நான் இல்லையா? அப்ப என்னதான் நானேன்னா, இந்த பஞ்ச கோஷத்துக்கும் உள்ள இருக்கக்கூடியதுதான் ஆத்மா. இந்த 5 சரியா இல்லை, இதெல்லாம் ராங் யூசேஜஸ். ஐ எம் நாட் தி பாடி, ஐ எம் நாட் தி சென்சஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐ எம் நாட் தி மைண்ட், ஐ எம் நாட் தி இன்டலெக்ட், ஐ எம் நாட் ஈவன் இக்னரன்ஸ். அப்போ ஹூ அம் ஐ அப்படின்னு அந்த கேள்வி நிக்கிறது. அந்த கேள்வி பஞ்சசு அதிகர பஞ்சசு கோஷேஷு, இதுல அதிராஜமானா இல்லையா, இது ஆதாரமான முக்கிய ராஜா மாதிரி இதுல இருந்து கொண்டிருக்கக்கூடியது அந்த ஆத்மா. எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்தது பாருங்க. அவரு அதிராஜமானா புத்திர் பவானி, இந்த புத்தியானது இப்ப புரிந்து கொள்ளுங்கள், இந்த பஞ்ச கோஷத்திலையும் இருந்து கொண்டிருக்கக்கூடியது எது தெரியுமா? எல்லாம் உங்களுடைய மைண்ட் தான், உங்களுடைய விஞ்ஞானமய கோஷம்தான். இந்த விஞ்ஞானமய கோஷமானது எது தெரியுமோ? இதுதான் பவானி அப்படின்னார். இதுதான் அம்பாள். அம்பாளுடைய சிவம் பவன் அப்படின்னாக்க சிவன், சிவனுடைய பத்தினி பவானி அப்படின்னு அர்த்தம். இது எங்க இருக்கா இந்த அம்பாளானவள் அப்படின்னாக்க, எல்லாருடைய தகராகாச ரூபிணியாக இருந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவள் தகராகாச ரூபிணியா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருந்து கொண்டு நான் 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 அப்படின்னு இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள் அம்பாள். இப்படி பவானி பிரதிதேக கேகம், ஒவ்வொருவருடைய தேகத்திலையும், அது ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், பிராமணா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், சூதனா இருக்கட்டும், எல்லா ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், இல்ல நாயா இருக்கட்டும், நரியா இருக்கட்டும், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்த அம்பாளானவள் நான் நான், எல்லாருக்கும் நான்ன்ற உன எண்ணம் இருக்கோ இல்லையோ, அந்த நானாக பிரதிதேக கேகம், ஒவ்வொரு வீட்டையும் அவளுடைய ஒவ்வொரு தேகத்தையும் அவளுடைய வீடாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவள் இல்லாத வீடே கிடையாது. எல்லாத்திலையும் அம்பாளானவள் நம்மளுடைய அதோ நிஷ்டியாதி தஸ்யாந்தே நாபியாமுபரி திஷ்டதி, நாபிக்கு மேல தகராகாசம் இருக்கு. அதோ நிஷ்டியாதி தஸ்யாந்தே நாபியாமுபரி திஷ்ட ஜாலமாலா குலம் பாதி, அங்க வந்து எரிஞ்ச ஜாலமாலையா எரிஞ்சுட்டே இருக்கு. நான் 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 எல்லாருக்கும் தெரியுது. அந்த நானு எல்லாருக்கும் தெரியக்கூடிய நானாக அது இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம சிதம்பரம் அப்படின்னோம். சிதம்பரத்துல என்ன சொல்றது? அங்க ஆகாச தத்துவம். அந்த ஆகாச தத்துவமானது எங்க இருக்கு? இந்த ஹிருதய புண்டரீகத்துல எப்படி நான் இருக்கிறேனோ அப்படி அங்க புண்டரீக கஷேத்திரம் சிதம்பரத்துல இருக்கக்கூடியதுதான் நடராஜர். அந்த நடராஜர் என்ன தத்துவம் சொல்றாரோ அந்த தத்துவம் இங்கதான் இருக்கு. இந்த தத்துவம் எதுவோ அந்த தத்துவத்தை அங்க புரியறதுக்காக தான் இருக்கு. இதே தத்துவம் தான். இதே விஸ்வேச தத்துவம் என்ன? காசியில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரர் எங்க இருக்கார்? இங்கதான் இருக்காரு. எங்கிட்டதான் இந்த விஸ்வேஸ்வரர் இங்க இருக்கார். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? காசியில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரர் தான் அவருன்னு நினைக்கிறேன். எதுவுமே பேதம் இல்லப்பா, எல்லாம் ஒண்ணுதான். நீ ஏன் அந்த விஸ்வேஸ்வர ஸ்வரூபம் தான். உங்ககிட்ட அந்த விஸ்வேஸ்வரனை ஆசிரியத்து இருக்கக்கூடியவள் அம்பாள் இல்லையா? எப்போதும் சொல்ற அதே எக்ஸாம்பிளையும் சொல்லிடுவாங்க. எழுத்தாளருக்கு எழுதுற சக்தி இருக்குன்னாக்க அந்த சக்தியை கண்ணால பார்க்க முடியுமா? she is a very good orator அப்படின்றேன். அவளுடைய அந்த ஆரட்டாரிக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்க, அந்த கெப்பாசிட்டி தனியா அவளை விட்டு இருக்குமான்னு இருக்காது. அவளை சார்ந்துதான் இருக்கும். பாடகியை சார்ந்துதான் பாடகம் இருக்கும். ரைட்டர்னுடைய எபிலிட்டி டு ரைட் டிபெண்டன்ட் ஆன் தட் ரைட்டர் இல்லையா? அப்படி இந்த சக்தியாக இருக்கக்கூடிய பவானி என்ற சக்தியானவள் இருக்கணுமே. ஆனால் அது எங்க இருக்கணும்? அந்த ஒளியானது சூரியனை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் இல்லையா? வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த, ஒரு சொல்லு நான் சொல்றேன்னா அதனுடைய மீனிங், அந்த மீனிங்கையும் சொல்லையும் நீங்க பிரிக்க முடியாது. அந்த சூரியனையும் பிரகாசத்தையும் பிரிக்க முடியாது. அந்த பவானியையும் சிவனையும் பிரிக்க முடியாது. இப்படி சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய புத்திர் பவானி, என்னுடைய விஞ்ஞானமய கோஷமானது என்னுடைய புத்தி இருக்கு இல்லையா? இதுதான் அம்பாள். பவானி பிரதிதேக கேகம்
இதுக்கு சாட்சியா யார் இருக்காரு? யாரா ஆசிரியிச்சு அந்த பவானி இருக்கு அப்படின்னா சாட்சி சிவஹா, சிவனை ஆசிரியிச்சுத்தான் இருக்கு. அந்த சாட்சியாக இருக்கிறது, விட்னஸாக அவர் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். விட்னஸாக எப்படி இருக்கிறார்? எந்த நான் மூச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணை விட வேறானவர். இங்காத்துக்கு வந்தார், சேகர் வந்தார், இன்னைக்கு அவரு ராமசாமி வந்தார், நாராயணசாமி வந்தார் அப்படின்னு சொன்னாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருந்தேன், இவர் வந்தார் போனார், இவர் வந்தார் போனார், அவர் வந்தார் போனார், அதான உண்மை. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? இவர் வந்தார் போனார், நான் சாட்சி இல்லையா? அதே மாதிரி நான் வேக்கரா இருந்தேன், நேத்திக்கு நான் வேக்கரா இருந்தேன், நான் தானே சாட்சி. வேக்கரா நேத்திக்கு நான் கனவு கண்டேன், ஐ வாஸ் எ ட்ரீமர், நான் தான். நேத்தி தூங்கினேன் அப்படின்னு சொன்னா ஐ cannot be identified with வேக்கர். நான் ஸ்லீப்பரா இருக்க முடியாது, நான் ட்ரீமரா இருக்க முடியாது. ஏன்னா அந்த மூணு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எப்படி இருக்க முடியும் இல்லையா? நான் புக்க எனக்கு தெரிஞ்சதுன்னாங்க நான் புக்கா இருக்க முடியாது. பிகாஸ் ஐ நோ புக். இல்ல, எனக்கு தெரிஞ்சது எப்படி நானா இருக்க முடியும்? என்னால் அறியப்பட்ட பொருள் நானா இருக்கவே முடியாது. எனக்கு இது தெரியும் அப்படின்னா இது பேப்பர் என்னை விட வேறு, இது என்னை விட வேறு, என் அம்மா என்னை விட வேறு, எங்க அப்பா என்னை விட வேறு, என் ஒய்ஃப் என்னை விட வேறு. அப்படிதானே? அது மாதிரி நான் வேக்கரா இருந்தேன், நான் ட்ரீமரா இருந்தேன், நான் ஸ்லீப்பரா இருந்தேன்னாக்க நான் யாரு? அந்த மூணு இல்ல, நான் சாட்சி. ஏன்னா எனக்கு தெரியாது, சாட்சி ஸ்வரூபமா சம்பந்தம் இல்லாம இருந்தேன். இதை புரிந்து கொள்ளாம அந்த ஐய போய் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த ஐ தான் சிவன். அந்த சிவனை தான் இந்த பவானி எனக்கூடிய சக்தி ஆசிரியத்து இருக்கிறது. எனக்கு அறியக்கூடிய கெப்பாசிட்டியை ஆசிரியத்து இருக்கக்கூடியது அந்த சிவன் தான். சாட்சி சிவஹா. அவர் எப்படி இருக்காருன்னா சர்வகதஹா, எங்கு இருக்கக்கூடிய அங்கிங்கனாதிபதி, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சுரூபமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமானது அதுதான் நான், அந்தராத்மா. அதுதான் அந்தராத்மா. பராஞ்சிகானி விதர்ணத் ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். அந்தராத்மான உபனிஷாதானது என்ன சொல்றது? என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம், கண்ணு காது மூக்கு எல்லாம் வெளிநோக்கி படைச்சிருக்கு. வெளியில என்ன நடக்கிறதோ அதை தான் பார்க்கும். இந்த காதுக்கு பாக்குற சக்தி கிடையாது, கண்ணுக்கு கேட்கற சக்தி கிடையாது, மூக்குக்கு. ஆனா இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு டிஃபால்ட், பை டிஃபால்ட் வெளியில இருக்கிறது தான் தெரியும். உள்ள இருக்கிறது எதையும் பார்க்கக்கூடியதான யோகியதை இல்ல. இந்த ஏன் எல்லாமே பராக்காக படைக்கப்பட்டது, யாருமே இல்ல. யாரோ கொஞ்சம் பேர் இதெல்லாம் வேஸ்ட், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஜனங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி யாரோ ஒரு வேதாந்தி என்ன பண்றான், இதுல இருந்து இந்த விஷயங்கள்ல இருந்து தன்னுடைய கண்ணையும் காதையும் இழுத்துன்னு பராஞ்சிகானி வெதிர்ணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் இப்படி பகவான் பண்ணிட்டா. பை டிஃபால்ட்டா பண்ணதுனால எல்லாம் வெளியில பாக்குறது. யாரோ கஷ்டி தீரகா, யாரோ சில தைரியமான ஆளுங்க மாத்திரம் தான் இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்து ஆத்மான மைக்ஷத்து, இல்ல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இன்ட்ராவர்ட்டா இதுக்குள்ள இங்கதான் இருக்கா, இங்கதான் என்னுடைய பகவான் இருக்காரு, இங்க இவரை இங்க தேடாம வெளியில எங்க தேடினாலும் இந்த ஜென்மா இல்ல எத்தனை ஜென்மா ஆனாலும் புரியாதுன்னு கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ண, உள்ள தேடணும். இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் வெளியில பாக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு என்னுடைய இன்டெலெக்ட் மைண்ட் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஆல் ஆர் அன்ஃபிட் டு நோ காட். பாக்கி எல்லாம் தெரியும். இது வம்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். என்ன தெரிஞ்சுக்க முடியாது. என்ன தெரிஞ்சுக்கணும்னா யாரு தெரிஞ்சுக்கணும்னா ஆனா ஆத்மா ஆவர்த்த சக்ஷு, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் இருக்கணும். நான் இதெல்லாம் பார்க்காம உள்ளுக்குள்ள நான் தேடினேன். ஆனால் என்ன அமிர்தத்துவம் மிச்சன் அந்தராத்மால இருக்கார் அப்படின்னு ஆகா நச்சிகேதனுக்கு சொல்லி கொடுத்தார் யம தர்மராஜா. பராஞ்சிகானி வெதிர்ணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா ஆத்மான மைச்சத்து ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன். யாருக்கு அமிர்தத்துவம் வேணும், இந்த பாடி போறது இதெல்லாம் தாண்டணுமோ, இந்த டெத்து பர்த்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான சொரூபம் தான் ஐ எனக்கூடிய சொரூபம் அப்படின்றது தெரிஞ்சவன் யாரோ ஒருத்தம் பேருக்கு தான் இது தெரியறதுன்னு சொன்னார்ல, அதுதான் சாட்சி. அவர் தான் சிவன். சஹா சிவஹா சர்வகதஹா அந்தராத்மா. அவர் தான் அந்தராத்மாவா இருக்கார். அப்படிப்பட்ட சாகாட்சி சாகாஷிகா அகம், அப்படிப்பட்ட காசிதான் நான். நிஜபோத ரூபா, உண்மையான ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த காசி நான் தான் அப்படின்னு புரிஞ்சிட்டார் காசி. இதுல இப்ப ரொம்ப அழகா 3 தத்துவத்தை சொன்னார். பவானின்ற தேவதை தான் புத்தி சக்தியாக இருக்கு, சிவன்ற தேவதை தான் ஆத்மாவா இருக்கு, காசின்ற கஷேத்திரம் தான் நானாக இருக்கிறேன். எங்கிட்டதான் அந்த அம்பாளும் இருக்கா, எங்கிட்டதான் அந்த சிவனும் இருக்கார்
என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது சக்தியாக இருக்கிறாள். நான் ஞானமாக இருக்கும்போது சத்துவகுணத்தோட இருக்கும் பொழுது நான் சிவனாக இருக்கிறேன். என்னை தவிர சிவனோ பார்வதியோ வேறு யாரும் இல்லை, நானே தான். அதான் நான் தான் காசி அப்படின்னார். நம்ம காசினாக அங்க போலாம், அன்னபூர்ணாவை பாக்கிறோம், விசாலாட்சியை பாக்கிறோம், எல்லாம் ரைட்டு. இதெல்லாம் அனுபவத்துக்கு வேணும் தான். ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் நாம தான் அந்த காசி. அந்த விசாலாட்சி எங்கிட்டதான் இருக்கா, அன்னபூர்ணி எங்கிட்டதான் இருக்கா, நான் தான் அந்த சிவன் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது, இப்போ சந்தஸ் மாத்திட்டார். சாதாரணமா ஒரு சந்தஸ்லயே எழுதுவார் அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா 8 லெட்டர்ஸா எழுதுறது அனுஷ்டுப் சந்தஸ். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் 8, சசி வர்ணம் சதுர்புஜம் 8, இப்படி 32 அக்ஷரங்கள் எழுதினா அது அனுஷ்டுப் மீட்டர். அதுல எழுதியிருக்க காஷ்யாம் ஹி காஷ்யதே காஷி காஷி சர்வ பிரகாஷிகா சா காஷி விஜதா ஏன தேன பிராப்தா ஹி காஷிகா. ரொம்ப அழகான பிரயோகம். காஷ்யாம் ஹி காஷ்யதே காஷி இல்லையா, காசி என்ற உடலில் இருக்கக்கூடிய காசி என்ற ஆத்மா அப்படி புரிஞ்சுக்கலாம். காசின்ற உடல்ல காசி இந்த ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடிய இந்த காசியில உள்ள ஒரு பிரகாசம் ஒண்ணு இருக்கு. அது பிரகாசி, காசின்னு பேர் இருக்கு காசின்னு. காசிக்கு அர்த்தம் என்ன? பிரகாசம், சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மா. அதுவும் காசி தானே. இப்படி காஷ்யாம் ஹி காசத்தே, காசத்தேன பிரகாசத்தே, பிரகாசித்து கொண்டு இருக்க அந்த ஆத்மா, அதுதான் காசி. இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா தான் காசி. காசி. ஆனா இந்த காசி எப்படி என் உடல்ல பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறதே காசி, அது எப்படி இருக்குன்னா சர்வ பிரகாஷிகா, அது எல்லாத்தையும் ஒளிர செய்கிறது இல்லையா. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஒளித்தானே ஆனால் எல்லாம் நான் உயிரோட இருந்தாதான் எல்லாரையும் பார்ப்பேன் இல்லையா. என் கண்ணு எப்போ பார்க்கும்? நான் உயிரோட இருந்தாதான் பார்க்கும். என் மூக்கு எப்போ நுகரும்? நான் உயிரோட இருந்தாதான் பார்க்கும். நானே போயிட்டான்னாக்க என்ன பண்ணா, என்ன கொண்டு போய் ரேடியில போட்டாங்கன்னா கண்ணு இருக்கும் ஆனா பாக்குமா? மூக்கு இருக்கும், நுகருமா? நுகராது. அப்படின்னா யாரு உண்மையிலேயே பாக்கிறவர்? அந்த காசிகா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. அது சர்வத்திர பிரகாஷிகா, கண்ணுக்கா அது எல்லா இடத்தையும் ஊடுருவி எல்லா இடத்திலையும் பறந்து இருக்கும். அந்த கார்டனுடைய நேச்சர் அங்கிங்கனாதபடி எங்க இருக்கக்கூடிய சொரூபமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சா காஷி விதிதா, இந்த காசியை யாரு புரிந்து கொண்டானோ, ஏன சாதகன அப்படின்னு, எந்த சாதகனானவன் இத புரிஞ்சுக்கணும்ன்றவன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறானோ, தேன பிராப்தா, அவனுக்கு உண்மையான இந்த காசியானது புரிந்துவிடும். காசி தான் ஆத்ம ஞானம். இந்த காசின்னு பாக்கி பேர்லாம் சொல்ற காசி வேற. காசின்னு தெரிஞ்ச காசி பஞ்சங்கம் படிச்சவனுக்கு தான் உண்மையான காசியினுடைய அர்த்தம் தெரியும். காசிக்கான்றத அவன் தான் புரிந்தவனா ஆவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த காசினால என்னதான் ஆத்மா அவேர்னஸ் யாரு தெரிஞ்சுக்கிறானோ அதுதான் காசி அப்படின்னு சொன்னார். சொல்லி கடைசியா முடிக்கிறார். காசி கஷேத்திரம் ஷரீரம் திரிபுவன ஜனனி வியாபினி ஞான கங்கா பக்தி ஸ்ரத்தா கயா இயம் நிஜ குரு சரண தியான யோக பிரயாக விஸ்வேஷோயம் துரிய சகல ஜலமன சாட்சி பூதோந்தராத்மா தேஹே சர்வம் மதீயே யதி வசதி புனः தீர்த்தம் அன்யத் கிமஸ்தி. இந்த லைன் எடுத்துங்க. தேகம் சர்வம் மதியே எதி வசதி, எல்லாம் எங்கிட்டயே இருக்குன்னாக்க, எல்லாமே எங்கிட்ட இருக்கிற கூடியது உண்மைன்னு சொன்னாக்கா எனக்கு என்னது சார்? புனகா தீர்த்தம் அன்யத் கிமஸ்தி, வேற விதமான ஒரு காசிக்கு நான் இங்க எதுக்கு போனோம்? காசி, கங்கை, பிரயாக எல்லாம் எங்க இருக்கு? எங்கிட்ட இருக்கு. அதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் நான் அங்கெல்லாம் போனேன். இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்குனாக்க நான் எனக்கு அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னா, காசி கஷேத்திரம் ஷரீரம் அப்படின்னாரு. இந்த சரீரம் தான் சார் காசி கஷேத்திரம். காசி கஷேத்திரம்னாக்கா அங்க எங்கேயோ இருக்கு வாரணாசின்னு புரிஞ்சுக்காதீங்க. உங்களுடைய கஷேத்திரம் தான் காசி. காசி கஷேத்திரம் ஷரீரம். கங்கை என்ன தெரியுமோ? திரிபுவன ஜனனி, இந்த 3 உலகத்தையும் உண்டாக்கின திரிபுர சுந்தரி அந்த அம்பாள் இருக்காள, பவானி, அந்த அம்பாள் தான் வியாபினி ஞான கங்கா. அவள் தான் ஞான கங்கையாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். தெய்வமா கங்கா எனக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவள், ஞானமாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பாள் தான்
அந்த அம்பாள் தான் இங்க கங்கையாக இருக்கிறாள். சரி சார், கயாவுக்கு போறாளே எல்லாரும் அப்படின்னா, கயாவா? அதுவும் அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க அங்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பீகார்லாம் போகாதீங்க. உங்க கையிலேயே ஸ்ரத்த பக்தின்னு 2 வச்சிருக்காள் இல்லையா? நம்பிக்கை இல்லையா? ஒரு வேதாந்தத்துல ஒரு நம்பிக்கை, குரு வாக்கியத்துல ஒரு நம்பிக்கை, இதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேரு. நேச்சுரல் பக்தி பகவான் கிட்ட. நேச்சுரல் பக்தின்னு எதுக்காக சொன்னா, MOU சைன் பண்ணாத பக்தி. எனக்கு அதை கொடு இதை கொடு, நான் கோயிலுக்கு வந்தா கேட்டானா போட்டானாக்க என்ன பாஸ் பண்ணி விடு அப்படின்னு கேட்டா அது பேர் பக்தி இல்ல. அது பிசினஸ் பக்தி இல்ல. அந்த பக்தி ஸ்ரத்தையோட இருக்கக்கூடிய பக்தி. God will take care of me நீ நினைச்சிட்டு போனமே தவிர you are not supposed to pray anything. என்ன அவர்கிட்ட கேட்டா நீங்க தான் you are in trouble, நீ கேட்டதை கொடுப்பாரு, பாக்கி எல்லாம் உன்னை மோசடி பண்ணிடுவாரு. அதனால ஜாகிரதையா போகணும். எதுவுமே கேட்காம போனா எல்லாம் நல்லது நடக்கும். இப்படி ஸ்ரத்தா பக்தின்னு 2 வச்சுட்டு இருக்காரு இல்லையோ, இதுதான் கயா அப்படின்ட்டாரு. இதுதான் கயா. கயால போய் ஸ்ராத்தம் பண்ணுனா பக்தி ஸ்ரத்தையோட இருக்கக்கூடியது இருக்குதான் கயா. இயம் நிஜ குரு சரண தியான யோகா. இந்த வேதாந்த குருவிட்ட போய் அவருடைய சரணத்துல அடிபடித்து, எனக்கு நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன், சம்சாரத்துல இருக்கேன்னு கேட்டு அவர் உங்களுக்கு சொன்னப்பாரு, அப்பா சம்சாரத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா, நீ இதுக்கு முன்னாடியும் பிரம்மமா தான் இருந்த, இப்ப கிளாஸுக்கு வரும்போதும் பிரம்மமா தான், திருப்பி போகும்போதும் பிரம்மமா தான் போற, பாக்கி இதெல்லாம் கல்பனைப்பா, இந்திரஜாலம்பா, இதெல்லாம் மித்யா, அதுக்கெல்லாம் நீ வேல்யூ கொடுக்காதன்னு சொல்லி நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய கண்ணை இப்படி தேடிட்டே போயிரு. இந்த கடவுள் எங்க இருக்காருன்னு, இங்க போன இவர் மேல பாரு, மேல தூக்கி இங்க தேடினா அங்க தேடினா அந்த கோயில் போன, எங்கேயும் கடவுள் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், அப்படியெல்லாம் நீங்க யோகா பண்ணுங்க சார், உள்ள நீங்க அன்னமயத்துல தேடுங்க, பிராணமயத்துல தேடுங்க, மனோமயத்துல தேடுங்க, விஞ்ஞானமய தேடுங்க அப்படின்னு. ஆனந்தமயத்துல இருக்காரா பாருங்கன்னா, அங்க போய் ஸ்டக்கப் ஆயிட்டேன், அங்கேயும் கிடைக்கல இங்கேயும் கிடைக்கல. அப்ப குருவானவர் இந்த புத்தகத்தை காமிச்சாங்க, வேதாந்தத்தை காமிச்சப்பா, நீதாம்பா நீ தேடுற அந்த ஆளு, அப்படி நீ வெளியில தேடுறிய, அவரும் நீ உள்ள தேடுறிய, இந்த ஜீவனும் அந்த பரமனும் ஒண்ணுதான், ஜீவ பிரம்மா ஐக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா அப்பாடான்னு எனக்கு கண்ணு தெரியல. அது வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷன், கடவுள்னால என்ன புரியல, என்னையும் புரிஞ்சுக்கல, எனக்கும் புரிஞ்சுக்கல, என்னையும் புரிஞ்சுக்காம இருந்த, கடவுளையும் புரிஞ்சுக்காம இருந்த, ஜெகத்தையும் புரிஞ்சுக்காம இருந்த. இதனால இருந்ததெல்லாம் இந்த குருவானவர் இந்த ஜீவ ஜெகத்து ஈஸ்வரன் இந்த 3 பேருடைய உண்மை நிலை என்னங்கறத அப்படி ஆணி அடிச்சா மாதிரி காமிச்ச உடனேதான் நம்மளுடைய கண்ணானது திறந்தது இல்லையா? இதுக்குதான் பிரமாணம். இப்படி ஐ ஓபனர் இந்த புத்தகம் தான். இப்படி ஐ ஓபனர் இருக்க இதை கொடுத்த அந்த குரு யார் தெரியுமா? அவர் தான் நீங்க நினைக்கக்கூடிய பிரயாக கஷேத்திரம். இந்த ஜீவன் ஜெகத்து ஈஸ்வரன் கங்கா சரஸ்வதி யமுனா 3 கூடுகிற இடம் தான் பிரயாகன்னு சொன்னீங்களே, அது எங்க போய் கூடுகிறது தெரியுமா? ஜீவன் ஜெகத்து ஈஸ்வரன்லாம் எங்க குரு ஆனவர் வேதாந்தத்தின் மூலமாக எனக்கு கொடுத்த பிறகு இந்த உலகத்துல சந்தேகம்ன்றதே கிடையாது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. யார பார்த்தாலும் சிரிப்பா இருக்குன்னு, இப்படி அஜ்ஞானியா இருக்கானே நமக்கு தோன்றது இல்லையா? எல்லாம் அடைய வேண்டியது அடைஞ்ச பிறகு நமக்கு என்ன இருக்கு? எதையும் எதிர்பார்ப்பே கிடையாது. இப்படி பண்ணக்கூடிய அந்த குரு இருக்காரு இல்லையா, இவர் தான் இந்த ஜீவ ஜெகத்து ஈஸ்வர தத்துவத்தை, கங்கா யமுனா சரஸ்வதி தத்துவத்தை நம்மள அதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டோமே, அந்த கங்கையில போய் ஸ்நானம், இதுதான் உண்மையான அலகாபாத், இதுதான் பிரயாகை. விஸ்வேஷோயம் துரியா, இதுல எல்லாம் சம்பந்தப்படாம ஒரு 4வது இருக்கா பாருங்க. வேக்கரும் இல்லாமல், ட்ரீமரும் இல்லாமல், ஸ்லீப்பரும் இல்லாம, அகாரமும் இல்லாமல், உகாரமும் இல்லாமல், மகாரமும் இல்லாத ஓங்கார ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் இல்லையா? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இல்லையா? இந்த கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடின்னு என்னென்னமோ பாடி எல்லாம் சொன்ன இந்த 3த்துக்கும் 4வதாக இதுக்கெல்லாம் நாதமாக இருக்கக்கூடிய அந்த துரியம் 4வது அப்படின்னு அர்த்தம். அவர் தான் இந்த விஸ்வேஷா. இங்கதான் இருக்காரு விஸ்வேஷனானவர், வேற எங்க இல்ல. இப்படி விஸ்வேஸ்வர் இங்க இருக்கார், கயா இங்க இருக்கு, இங்கதான் அலகாபாத் பிரயாக இருக்கு, இங்கதான் கங்கை இருக்கு, இங்கதான் காசி இருக்கு. நான் எங்கேயாவது போனோமான்னு, காசிக்கு போனோமா, கயாவுக்கு போனோமா, வாரணாசிக்கு போனோமா, எங்கேயும் போவானோம், எல்லாம் இங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? அந்த மாதிரி யாத்திரையெல்லாம் பண்ண உடனே ஒரு நல்ல ஈஸ்வர அனுகிரகத்தினால குரு லாபம் கிடைக்கும், குருவனுடைய அனுகிரகத்தினால சாஸ்திர லாபம் கிடைக்கும், சாஸ்திர லாபத்தினால ஆத்ம லாபம் கிடைக்கும், ஆத்ம லாபம் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டியது எதுவும் இல்ல. கிமஸ்தி, அதுக்கப்புறம் தீர்த்தம் அந்நியத் கிமஸ்தி, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்
அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி இந்த காசிக்கா தான் நம்ப அப்படின்னு சொல்லி இந்த சரீரமே காசி கஷேத்திரம் அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஞான அறிவு தான் அந்த கங்கை இல்லையா. அவள் யாரு? உலகுக்கே அம்மாவா இருக்கக்கூடியவள் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஞானம். என்னுடைய பக்தி ஸ்ரத்த தான் கயா. என்னுடைய குரு பாதுகை தான் என்னுடைய பிரயாகம். விஸ்வநாதர் தான் எங்கிட்ட எப்பொழுதும் சதா சர்வகாலம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நான் எங்க போனாலும் வந்துட்டே இருக்காரு. நேற்றுக்கும் வந்தார், இன்னைக்கும் இருக்காரு, நாளைக்கும் வருவார். நான் செத்து போனாலும் அவர் இருப்பார். எனக்கு முன்னாடி அவர் இருந்தார். அவர் தானே அந்த உண்மையான விஸ்வேசனானவர். அந்த விஸ்வேசர் இங்க இருக்கும் போது அவரை போய் வெளியில போய் நான் ஏன் தேடுவானே, காசியில போய் தேடுவானே, அங்கேயும் அவர் தான் இருக்கார். அங்க போனாலும் அவரோட தான் போறேன், அவரையே பார்க்க போறேன், அவரோடய தான் திரும்பி வர போறேன். போனாலும் எங்க இருக்கக்கூடிய விஸ்வேசரே நான் அப்படின்னு காசிகா நிஜபோத ரூபா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் ரொம்ப அழகாக காசி பஞ்சகம் எழுதினார். இதை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.